நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வாட்டர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ நம்ம குடிக்கிற தண்ணிக்குன்னு ஒரு குவாலிட்டின்னு ஒன்று இருக்கணும். அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்லாம் இருக்குது. அது WHO கொடுத்துருக்காங்க, ISIயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கிறது 12 பேராமீட்டர்ஸ். அந்த 12 பேராமீட்டர்ஸ்க்கும் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரிங்கிங் வாட்டருக்கு, அதில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ISI இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட், ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் கலர்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலர்லெஸ், தண்ணி எப்பயுமே கலர்லெஸ்ஸாக இருக்கணும் குடிக்கிற தண்ணி. ஆர்டர் ஸ்மெல் பார்த்துட்டிங்கன்னா ஸ்மெல் இருக்கக்கூடாது தண்ணியில், ஸோ ஆர்டர்லெஸ். டேஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா தண்ணிக்கு டேஸ்ட் இருக்கக்கூடாது, டேஸ்ட்லெஸ். ஸோ இப்படி இருந்தால் பர்ஃபெக்டான ட்ரிங்கிங் வாட்டர்னு அர்த்தம். pH வேல்யூ 6.9 இருக்கணும். ரெண்டு பேருமே காமன் வேல்யூ கொடுத்தா பர்ஃபெக்டான ட்ரிங்கிங் வாட்டர். ஓகேங்களா, 6.9 தெரியும்ல. நியூட்ரலுக்கு கொஞ்சம் ஒரு புள்ளி, ஒரு டெசிமல் பாயிண்ட் கம்மியாக. நியூட்ரல்னால் 7, ஸோ அதுக்கு கீழே கொஞ்சமாக இருக்கணும். ஓகேங்களா, அப்படி மேலே போச்சுன்னா தண்ணி காரத்தன்மை வந்துடும், ஸோ காரமாக இருக்கக்கூடாது தண்ணி. நெக்ஸ்ட் டோட்டல் டிசால்வ்டு சாலிட் அப்படின்னு என்னதுன்னா, இப்போ ஒரு குடிக்கிற தண்ணியில் சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, மித்த சப்ஸ்டன்ஸ்லாம் எவ்வளோ டிசால்வ் ஆகிருக்கு. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம்னா 1 லிட்டருக்கு இவ்வளோ மில்லிகிராம்ஸ் தான் இருக்கணும். 1500 மில்லிகிராம் சப்ஸ்டன்ஸ் தான் மிக்ஸ் ஆகிருக்கும், தவிர அதுக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அந்த தண்ணி ட்ரிங்கிங் வாட்டருக்கு போர்ட்டபுளாக இருக்காது. நெக்ஸ்ட் டிசால்வ்டு ஆக்சிஜன். ஸோ WHO சொல்லலை, ISI 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3 மில்லிகிராம்ஸ் இருக்கணும் பர் லிட்டருக்கு. நெக்ஸ்ட் குளோரைடு, சல்ஃபேட், நைட்ரைட், சைனைட், ஃப்ளூரைடு, இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் அயான்ஸ். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே எவ்வளோ இருக்கணும்னா, ஃபஸ்ட் குளோரைடு பார்க்கலாம். 250 மில்லிகிராம்ஸ் இருக்கணும் பர் லிட்டருக்கு. இங்கே 600 மில்லிகிராம்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சல்ஃபேட் 400, இங்கே 1000. நைட்ரைட் 45, இங்கே எதுவும் சொல்லலை. சைனைடுக்கு 0.2, 0.01. சைனைடு ஒரு பாய்சனு. ஓகேங்களா, ஸோ அதோடைய மில்லிகிராம்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும் தண்ணியில். இதெல்லாம் எப்படி வரும்னா, நார்மலாகவே கிரவுண்ட் வாட்டரில் மைனிங் மூலிமா உள்ளே போய் சேர்ந்துடும். அப்படி சேர்ந்துருக்கும் போது அந்த ட்ரிங்கிங் வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணி வர்றது எல்லாமே இந்த அயான்ஸ்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வரும். ஓகேங்களா, ஸோ அப்படி ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிக்கும் போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸ்கின் கேன்சர், ஓகேங்களா, பிளாடரில் கேன்சர், இந்த விஷயங்கள்லாம். நெக்ஸ்ட் ஃப்ளூரைடு 1.5 இருக்கணும்னு WHO சொல்கிறாங்க. 3 இருந்தால் போதும்னு ISI சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குரோமியம் 0.05, 0.05 தான் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் லெட்டு, ஆர்சனிக் எல்லாமே ஒரு பாய்சன் தான். ஓகேங்களா, லெட்டும் 0.05, இங்கே 0.1. ஆர்சனிக் 0.05, 0.2. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கிங் வாட்டருக்கு இங்கே இருக்கிற அந்த பேராமீட்டர்ஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்கும்போது எழுதணும். நெக்ஸ்ட் இப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் எப்படி இருக்கணும், என்னென்ன தேவைகள், அதில் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ஆஸ் பர் த சஜஷன் கிவன் பை WHO, அப்புறம் ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த ஒரு குடிக்கிற தண்ணிக்கு என்னெல்லாம் இருக்கணும். ஸோ இட் ஷுட் பி கிளியர், சுத்தமாக இருக்கணும், தண்ணிக்கு கலர் இருக்கக்கூடாது, ஸ்மெல் இருக்கக்கூடாது, அதான் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ். அதே மாதிரி தண்ணி ஜில்லுன்னு இருக்கணும், குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கணும், ப்ளசன்ட் டு டேஸ்ட். இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, எந்த ஒரு பாக்டீரியாவும் இருக்கக்கூடாது. மேலே எந்த ஒரு டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே மிதக்கக்கூடாது, சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ். அதே மாதிரி இந்த கேஸஸ்லாம் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடாது தண்ணியில், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அமோனியா கேஸ். அதேமாதிரி பாய்சனஸ் மினரல்ஸ் இருக்குது இல்லையா, லெட்டு, ஆர்சனிக், மேங்கனீஸ், இது எல்லாமே ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்கக்கூடாது. அதான் இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க. ஹார்ட்னஸ் ஷுட் பி லெஸ் தென் 500 ppm. ப்ரீவியஸ் லெக்சரில் பார்த்தோன்னே ஹார்ட்னஸ் பற்றி. ஸோ அந்த ஹார்ட்னஸோடைய வேல்யூ ppmனது பார்ட்ஸ் பர் மில்லியன், அதோட யூனிட். ஸோ 500 கீழே தான் இருக்கணும் ட்ரிங்கிங் வாட்டரில். குளோரைட் பார்த்துட்டோம்னா 250 ppmக்கு கம்மியாக தான் இருக்கணும். ஃப்ளூரைடு பார்த்துட்டோம்னா 1.5 ppmக்கு கம்மியாக இருக்கணும். இல்லைன்னா தண்ணி விஷத்தன்மைக்கு போயிடும், ட்ரிங்கிங் வாட்டருக்கு இருக்காது, போர்ட்டபுளாக இருக்காது. டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ், அதை TDS கண்டென்ட் அதுவும் 500 ppm கம்மியாக தான் இருக்கணும். pH வேல்யூ 6.5லேருந்து 8.5குள்ளே இருந்தால் ஒரு ட்ரிங்கிங் வாட்டருக்கு சொல்லலாம். ஓகேங்களா, போர்ட்டபுள்னு சொல்லலாம்.
ரொம்ப பர்ஃபெக்டான ட்ரிங்கிங் வாட்டர்னா 6.9, அது பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, இந்த கண்டென்ட் தான் நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம் அப்படியே மெமரைஸ் பண்ணி. சரி, இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.